பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை அடுத்துள்ள அம்பத்தூரில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கன்னியப்பனிடம் கேட்கலாம். கன்னியப்பன், என்னென்ன கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருது? எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க? குறிப்பாக தேவப்பிரியன், சென்னை மாநகராட்சி மண்டலம் 7 அம்பத்தூர் மண்டல அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். உழைப்போர் உரிமை இயக்கம் மற்றும் இடதுசாரி தொழிற்சங்க மையம் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. சுமார் 1 மணி நேரமாக இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது பேச்சுவார்த்தையும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சரின் 19/1/2021 படி தேதியிட்ட கடிதத்தின்படி NULM தூய்மை பணியாளர்கள் மற்றும் பூச்சி தடுப்பு தொழிலாளர்களை பணி நிரந்தரப்படுத்த கோரியும் தொழிலாளர்களை 1/4/2023 குறைந்தபட்ச சம்பள சட்டப்படி ரூபாய் 18,848 மாத சம்பளமாக உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி பூச்சி தடுப்பு தொழிலாளருக்கு இடைக்கால நிவாரணமாக நாள் கூலி ஒன்றாக 500 ரூபாய் உடனடியாக வழங்க கோரியும் தமிழ்நாடு முதல்வரின் கடிதத்திற்கு எதிராக NULM பணியாளர்களை வேலை நீக்கம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் செயல்படக்கூடிய அம்பத்தூர் மண்டலம் 89வது வார்டு கவுன்சிலர் மற்றும் ஹெல்த் கமிட்டி சேர்மன் ஆகிய மருத்துவர் சாந்தகுமாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி 4க்கும் மேற்பட்ட கோரிக்கையை வலியுறுத்தி சுமார் 1 மணி நேரமாக இந்த சானிட்டரி ஊழியர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது மண்டல அலுவலர், செயற்பொறியாளர் மற்றும் அதிகாரிகள் தலைமையில சுமார் அரை மணி நேரமாக பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கன்னியப்பன். போராட்டம்